வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. இது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் லெட்டர்ஸோட பொசிஷன் பேஸ் பண்ண ஆட் மேன் அவுட் கொஷின் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, D64 கொடுத்துருக்காங்கல்ல. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் நாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப D 4th ஆல்ஃபபெட்டா. இந்த 4 என்ன பண்ணுறாங்க, கியூப் பண்ணிக்கிறாங்க. ஸோ 4 கியூப் 64, இதுதான் இந்த D64. ஸோ இதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, F216 இருக்குல்ல. F 6th ஆல்ஃபபெட், கரெக்டுங்களா? இப்போ இந்த 6 கியூப் பண்ணிருங்க. 6 கியூப் 216. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனில் இருக்க லெட்டர்ஸும் நம்பர்ஸும் ஒரே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணுது. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, H512. அதாவது H எத்தனாவது ஆல்ஃபபெட் ஃப்ரெண்ட்ஸ்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப 8வது. அந்த 8 கியூப் பண்ணால் 512 தானே. அப்போ ஆப்ஷன் 4ம் இதே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், J100 கொடுத்துருக்காங்க. J எத்தனாவது ஆல்ஃபபெட்? 10th ஆல்ஃபபெட். 10 கியூப் பண்ணா என்ன வந்திருக்கணும்? 1000 வந்திருக்கணும் ஆக்சுவலா. பட் இங்க என்ன இருக்கு? 100 இருக்கு. அப்ப ஆப்ஷன் 3 தான் ஆட் மேன் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், லாஜிக் கிளியரா இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.